ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JSN Ari Works. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சிம்பிள் டிசைன் தான், ஆனால் எத்தனை இன்ச்சஸ் இருந்தால் இந்த டிசைன் கரெக்டாக வரும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஸ்லீவில் எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணுறதுன்னு கேட்டாங்க, அதையும் சேர்த்து சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நம்ம சைடில் எப்படியும் நமக்கு இவ்வளோ கேப் இருக்கும் துணி, பட் கீழே மட்டும்தான் நம்ம துணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். மிஷின் இருந்துச்சுன்னா ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், ப்ளவுஸ் எந்த பக்கம் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை தரையில் நேராக விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ளவுஸை கவிழ்த்து போடாதீங்க, நேர் பக்கமாகவே இருக்கட்டும். அதுக்கு மேலே லைனிங் வைங்க. இப்போது 2 முனையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கையூசியில் நூல் கொத்து வச்சுருக்கேன், அதை ரன்னிங் ஸ்டிச் இப்போ போட்டுகிட்டே வர போகிறோம். இதுக்கு பேர் ரன்னிங் ஸ்டிச். நம்ம எதுவுமே எந்த நாட்டும் போடாமல் அப்படியே தைச்சிட்டே வரணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டு தையல்னு சொல்லுவாங்க. மிஷினில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிறோமோ அதே மாதிரி தான் இது கையூசியில் தைச்சிட்டே போகிறது. நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கீழே வச்சு தைச்சிங்கன்னா ஆரி போடும்போது எக்ஸ்ட்ரா கிளாத்லேயும் ஆரி ஒர்க் பண்ணிடுற மாதிரி இருக்கும், அதுலேயும் செயின் ஸ்டிச் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். அதனால் இதுதான் கரெக்டான மெத்தட். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு துணியை நீங்கள் கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா 2 கிளாத்தும் அட்டாச் ஆகிருக்கும், நல்லா டைட்டாகவும் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இது எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே துணி எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போது ஒர்க் பண்ணுறது பார்க்கலாம். நான் ஒரு சுகர் பீட், ஒரு 3mm பீட், ஒரு சுகர் பீட், இந்த 3த்தையுமே தைச்சி வச்சுருக்கேன். இந்த டிசைனுக்கு அளவு சொல்லிடுறேன் பாருங்கள். 3/4 இன்ச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த 1/2 இன்ச்சை விட்டுருங்க அந்த சைடு. இந்த 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இதே மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கேப் கரெக்டாக இருக்கும் இந்த டிசைனுக்கு. இது ஃப்ரேம் ஸ்டோன் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். சாரீ க்ரீன் கலர் தான், அதுக்காக தான். அண்ட் B7000 க்ளூ யூஸ் பண்ண போகிறேன். இந்த க்ளூ எங்கே வைக்கிறேன்னு பாருங்கள். 2 கோடுக்கும் நடுவில் தான் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அடுத்ததான் சுகர் பீட் எடுத்திருக்கேன், கிளாஸ் கலர் சுகர் பீட். அண்ட் 2mm பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். நம்ம இந்த ஸ்டோன் ஒட்டும் போதே கீழே கொஞ்சம் கேப் இருக்கணும் இந்த அளவுக்கு, ஏன்னா அங்கே தான் சுகர் பீட் ப்ளேஸ் ஆக போகுது. ரொம்ப நெருக்கமாக ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் சர்க்கிள் தான் வரும், செமி சர்க்கிள் மாதிரி ஃபுல் ரவுண்டு வராது. இந்த கிளாஸ் பீட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, அதனால நான் சிங்கிளாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பொடுசாக இருந்துச்சுன்னா மட்டும் 2 பீடாக யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு பீடே யூஸ் பண்ணுங்கள் போதும். 2 யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஷேப் மாறுற மாதிரி இருக்கும். பொடுசாக இருந்தால் மட்டும் 2 யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய பீட்ஸாக இருந்துச்சுன்னா சிங்கிள் பீடே உங்களுக்கு போதும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. கீழே எண்ணாட் போட்டுக்கோங்க, இல்லை பீட்ஸுக்குள்ளே இன்டர்லாக்கும் போட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எண்ணாட் தான் போட்டு முடிக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஆரி ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் காட்டியிருக்கிற மாதிரி இப்போ லைன்ஸ் தான் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பேர்ல் பீட் ஃபஸ்ட்டு கோத்துக்கிட்டு 4 சுகர் பீடை கோத்துக்கோங்க. ஸோ 2 சுகர் பீடாக நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். கடைசியாக ஒரு பேர்ல் பீட். இப்போ இதை லாக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சர்க்கிளுக்கு மேலே ஒரு 3mm பீட், ஒரு சுகர் பீட். பார்த்துங்க, ஒரு 3mm பீட் கோத்துக்கிட்டு ஒரு சுகர் பீடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதையும் லாக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஸோ ஃபுல் ஸ்லீவ் இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நான் புட்டாஸ் மாதிரி குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். இதோட நெக்லைன் இப்போ பார்க்கலாம். சேம் ஸ்லீவுக்கு போட்ட நெக்லைன் தான், நான் அடிஷ்னலாக சில்க் த்ரெட்டில் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீ கிளாஸில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.